ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெப் சாக்கெட் அப்படிங்கிற ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான் வந்து பார்க்க போறோம். தியரியா வெப் சாக்கெட்னா என்ன? என்ன ப்ராப்ளமா அது வந்து சால்வ் பண்ணுது? நான் ப்ரோகிராமேட்டிக்கலா அத எப்படி ப்ரோ இம்ப்ளிமெண்ட் பண்றது? வெப் சாக்கெட் யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கு? வெப் சாக்கெட் யூஸ் பண்ணி எப்படி நான் ஒரு சாட் அப்ளிகேஷன் பில்ட் பண்றது? ஸோ இது எல்லாமே டீடைல்டா தியரியாவும் ப்ரோகிராமேட்டிக்கலாவும் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம டெய்லி வாட்ஸ்அப்போ, இன்ஸ்டாகிராமோ யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பே எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இங்க என்ன நடக்குது? நீங்க வந்து ஒரு ஒரு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பலாம். ஸோ சிம்பிள் சாட் அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ இதுல வேற என்னென்ன ஃபங்ஷனாலிட்டிஸ்லாம் இருக்கு? நீங்க பிரைவேட்டா யாருக்காவது ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பலாம். அப்படி இல்லன்னா குரூப்ல பிராட்காஸ்ட் மாரி மெசேஜ் அனுப்பலாம். ஸோ இந்த 2 ஃபங்ஷனாலிட்டிய நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யோசிக்கிறப்போ நம்ம மைண்டுக்கு என்ன வரும்? இது வந்து ஒரு கிளையன்ட் சர்வர் ஆர்க்கிடெக்சர்ல ஒர்க் ஆகுது ப்ரோ. நான் ஒரு தடவை ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணும்போதும், அந்த ரிக்வெஸ்ட் வந்துட்டு சர்வர் ஹிட் ஆயிட்டு, என் ஃப்ரெண்டுக்கு அது வந்து போகுது ப்ரோ. அவங்களோட அதாவது ஒரு காமனா ஒரு சர்வர் இருக்கும். என் மொபைல் வந்து ஒரு கிளையண்ட், என்னோட ஃப்ரெண்டோட மொபைல் வந்து ஒரு கிளையண்ட். நான் ஒரு மெசேஜ் அனுப்புனேன்னா, அது போயிட்டு சர்வர்ல ஸ்டோர் ஆயிரும் ப்ரோ. என்னோட ஃப்ரெண்டோட மொபைல் வந்து அத செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு. வந்ததுன்னா, அது எனக்கு ஃபோன்ல காட்டிரும் ப்ரோ என் ஃப்ரெண்ட் மொபைல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கரெக்ட்டான அப்ரோச் இல்ல. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளையன்ட் சர்வர் ஆர்க்கிடெக்சர் வரையும் கரெக்ட்டு. அந்த கிளையன்ட் சர்வர் ஆர்க்கிடெக்சர எப்படி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்கங்கிறதுல தான் இந்த முழு கான்செப்ட்டுமே இருக்கு. அது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹாய்ன்னு மெசேஜ் அனுப்பிட்டீங்க. இது போயிட்டு ஆ சர்வர்ல ஸ்டோர் ஆயிடுச்சு. உங்க ஃப்ரெண்டுக்கு அது எப்ப தெரிய வரும்? நீங்க ஹாய்ன்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா, நீங்க எப்ப அனுப்புறீங்களோ அடுத்த செகண்டே தானே உங்க ஃப்ரெண்டுக்கு தெரியும். அது எப்படி தெரியுது? உங்களோட ஃப்ரெண்டோட மொபைல் ஒரு 0.5 செகண்ட்ஸ்க்கும் போய் சர்வர்ல கனெக்ட் ஆயிருக்கா? இல்ல. அப்படி கனெக்ட் ஆகியிருந்துச்சுன்னா, சர்வர் வந்து ஓவர்லோட் ஆகும். ரேட் லிமிட்டிங் சர்வர்ல செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பிரேக் ஆகும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் அதிகமாகும். ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்காக வந்த கான்செப்ட் தான் இந்த வெப் சாக்கெட். ஓகே. இப்போ உங்களுக்கு வெப் சாக்கெட்டோட யூசேஜ் என்னங்கிறது புரிஞ்சிருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வெப் சாக்கெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம HTTP பத்தி பார்க்கலாம். ஸோ HTTP எப்படி ஒர்க் ஆகும்? ஒரு கிளையண்ட் இருக்கும், ஒரு சர்வர் இருக்கும். அதுல எக்ஸாம்பிளுக்கு நம்ம கோடிங் வைஸே போயிடலாம். ஒரு API நீங்க எழுதியிருப்பீங்க. கெட் APIன்னு வச்சுக்கோங்க. யூசர்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த API நீங்க ஹிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கெட் யூசர்ஸ்ல போயிட்டு அது போய் டேட்டாவ எடுத்துட்டு வந்து ஒரு JSON ஃபார்மேட்ல தரப்போகுது. இப்படிதான் நார்மலா ஒர்க் ஆகுமா? இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஒன் வே கம்யூனிகேஷன் கிடையாது. பட் உங்க சைட்ல இருந்து ஒரு ட்ரிகர் இருந்தா மட்டும் தான் அது வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண போகுது. ஓகேவா? சோ வெப் சாக்கெட் இதுதானான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. சோ வெப் சாக்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களோட சிஸ்டம் இருக்குல்ல கிளையன்ட், அத என்ன பண்ணுவீங்க? சர்வர் கூட ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணுவீங்க. சோ சர்வரோட கனெக்ட் பண்ணிட்டு, அங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹேண்ட் ஷேக் நடக்கும். ஹேண்ட் ஷேக்னா நான் என்ன அப்படிங்கிறது சொல்றேன். சோ ஒரு ஹேண்ட் ஷேக் நடக்கும். ஹேண்ட் ஷேக் நடந்ததுக்கு அப்புறமா, உங்களோட சிஸ்டம் வந்து சர்வரோட கனெக்ட் ஆயிரும். சேம் இதே மாரி உங்களோட ஃப்ரெண்டோட சிஸ்டமும் கனெக்ட் ஆயிரும். அதாவது ஃப்ரெண்டோட கிளையன்ட்டும் கனெக்ட் ஆயிரும். சோ இப்ப நீங்க மெசேஜ் அனுப்புனீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட் வந்து டைரக்ட்டா அப்படியே பாத்துக்கலாம். உங்க ஃப்ரெண்ட் மெசேஜ் அனுப்புனா, நீங்க டைரக்ட்டா அப்படியே பாத்துக்கலாம். சோ இப்படிதான் ஒரு ஹை லெவல்ல இந்த வெப் சாக்கெட் வந்து ஒர்க் ஆகுது. இந்த ஹேண்ட் ஷேக்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் சேம் அதே மாரி HTTP தான். சோ இந்த ஹெட்டர்ஸ்ன்னு நம்ம அனுப்புவோம் தெரியுமா? HTTPல ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணும்போது. சோ அந்த ரிக்வெஸ்ட்ல இன்னொரு 2, 3 லேபிள்ஸ் வந்து அதாவது கீஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஒரு பர்ட்டிகுலர் வேல்யூவோட. சோ அப்படி ஆட் ஆகும்போது அது அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த HTTP ரிக்வெஸ்ட்லேருந்து அது வெப் சாக்கெட் ரிக்வெஸ்ட்டா கன்வெர்ட் ஆகும். சோ அது என்னென்ன லேபிள் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்கிரேட் அப்படின்னு ஒரு லேபிள், அப்புறம் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு லேபிள். சோ இந்த 2 ஹெட்டரும் நம்ம ரிக்வெஸ்ட்ல சேர்த்து அனுப்பும்போது நம்மளோட சர்வர் என்ன புரிஞ்சுக்கும் அப்படின்னா, யூசர் வந்து HTTP ரிக்வெஸ்ட்லேருந்து வெப் சாக்கெட்டுக்கு மாற சொல்றாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கும். நம்ம இதுக்கு இது என்ன ஸ்டேட்டஸ் கோட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 101 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெப் சாக்கெட்டுக்குள்ள ஸ்டேட்டஸ் கோட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 101 ஓகேவா? 101 அப்படின்னு வந்து நம்ம புரோட்டோகால் வந்து HTTPல இருந்து வெப் சாக்கெட்டா வந்து ஸ்விட்ச் ஆகும். ஓகேவா? சோ இப்படிதான் ஓவராலா வெப் சாக்கெட் வந்து ஒர்க் ஆகுது. சோ நெக்ஸ்ட் நம்ம அத புரோகிராமேட்டிக்கலா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சோ யுஐக்கு நான் எதுவும் ஸ்பெசிஃபிக்கா கோட் எழுத போறதில்ல. நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்க கோடே அப்படியே காட்டுறேன். சோ அதாவது நார்மல் HTML தான். சோ நான் இந்த கோட் அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இங்க மெயினா லேர்ன் பண்ண வந்திருக்கிறது வெப் சாக்கெட்னா என்ன? அது எப்படி நம்ம புரோகிராமேட்டிக்கல்ல யூஸ் பண்றது? அதாவது பேக் எண்ட்ல எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது தான். சோ நான் இந்த யுஐ உங்களுக்கு காட்டிடுறேன் ஒரு தடவ. சோ இப்படிதான் இந்த யுஐ இருக்கும். அதாவது இந்த வெறும் HTML பேஜ். சோ இங்க தான் நம்ம ஏதாவது ஃபர்ஸ்ட் யூசர் வந்து ஒரு கனெக்ட் பண்ண போறோம். அப்புறம் இன்னொரு யூசரை கனெக்ட் பண்ண போறோம். சோ கனெக்ட் பண்ணிட்டு இங்க தான் மெசேஜ் அனுப்ப போறோம். ஒரு சிம்பிள் யுஐ ஓகேவா? சோ அந்த HTML கோட வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்குறேன் லிங்க். சோ நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேக் எண்ட் மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா?
ஸோ நம்ம பேக்எண்ட் என்ன யூஸ் பண்ண போறோம்? ஃபாஸ்ட் ஏபி யூஸ் பண்ண போறோமா? பைத்தன் யூஸ் பண்ண போறோமா? ஸோ நான் என்ன பண்றேன்னா ஒரு ரெக்யர்மெண்ட் டாட் டிஎக்ஸ்டி போட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். டாட் டிஎக்ஸ்டி என்னோட சிஸ்டம்ல ஆல்ரெடி இருக்கும், பட் ஆனா நீங்க பண்ணி பார்க்கறதுக்காக சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் ஏபிஐ, நெக்ஸ்ட் யுவிகான். எதுக்கு யுவிகான் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுவிகான் சர்வர்ல தான் நம்ம இது ரன் ஆக போகுது. ஸோ ஃபாஸ்ட் ஏபிஐ யாருக்காவது இதுக்கு முன்னாடி தெரியாம இருந்துச்சுன்னா, நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐ டுட்டோரியல் கம்ப்ளீட் டுட்டோரியல் போட்டிருக்கோம், பிகினர் டு அட்வான்ஸ். ஸோ நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல, அதாவது நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயே அந்த லிங்கையும் கொடுக்குறேன். யாருக்கு தேவையோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஏபிஐல சர்டிபிகேஷன் தேவைப்படுது அப்படின்னா, நம்ம யுடேமில கோர்ஸ் போட்டிருக்கோம் வித் இந்த மாதிரி குவிஸோட சேர்த்து. ஸோ நீங்க அதுல கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட்டோட சேர்த்து வந்துடும். 40% டிஸ்கவுண்ட்ல இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அதோட லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ டெர்மினல்ல போயிட்டு நம்ம ரிக்வெஸ்ட்ல என்னென்னலாம் தேவைங்கிறத போட்டோம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா install -r rec.txt. ஸோ எனக்கு 2 லைப்ரரி தான் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எனக்கு அப்படியே டைரக்டா டவுன்லோட் ஆயிரும். நீங்க புதுசா டவுன்லோட் பண்றீங்கன்னா அப்ப ரன் டைம்ல டவுன்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மெயின்ல போயிட்டு கோட் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐயா, ஸோ ஃப்ரம் ஃபாஸ்ட் ஏபிஐ இம்போர்ட் ஃபாஸ்ட் ஏபிஐ கிளாஸ் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வெப்சாக்கெட்னு சொன்னல, அதுக்கு நான் ஏதாவது செப்பரேட்டா லைப்ரரி போகணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஆட்டோமேட்டிக்கா ஃபாஸ்ட் ஏபிஐலே வெப்சாக்கெட்டுக்கும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வெப்சாக்கெட் அடுத்தது நம்ம கனெக்ஷன் மட்டும் மேக் பண்ண போறது இல்ல, அதை டிஸ்கனெக்ட் பண்ணுவோமா? ஸோ அதுக்காக வெப்சாக்கெட் டிஸ்கனெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அதையும் கிளாஸ் இருக்கு, அதையும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐல என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் தேவையோ அதெல்லாம் இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம HTML பேஜ்ல தான் நான் ஷோ பண்ண போறோம் ரெஸ்பான்ஸை. ஸோ அதுக்காக ஃப்ரம் ஃபாஸ்ட் ஏபிஐ டாட் ரெஸ்பான்சஸ் எனக்கு HTML பேஜ்ல வரப்போகுது. ஸோ அதுக்காக நான் அந்த கிளாஸை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போ HTML ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு தேவையானதெல்லாம் இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? ஆப் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணுமா? ஸோ அது எதுக்கு? ஃபாஸ்ட் ஏபிஐ கிளாஸ்ல இருந்தா. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிளாஸ் எழுதுறேன். அந்த கிளாஸ்ல தான் எனக்கு என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மல்டிபிள் யூசர்ஸ் வந்து கனெக்ட் ஆக போறாங்க. அதாவது என்னோட வெப்சைட், அதாவது என்னோட சேட் அப்ளிகேஷன்ல மல்டிபிள் யூசர் கனெக்ட் ஆக போறாங்க. அவங்க வந்து டிஸ்கனெக்ட் ஆக போறாங்க. அவங்க ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்ப போறாங்க, குரூப் மெசேஜ் அனுப்ப போறாங்க, அவங்க பிரைவேட்டா மெசேஜ் அனுப்பிக்க போறாங்க. ஸோ அதுக்காக எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு கிளாஸ் எழுதுறேன். இந்த கிளாஸ்க்குள்ள தான் இந்த எல்லா மெத்தட்ஸையும் நான் எழுத போறேன். ஓகேவா? ஸோ இதை க்ளோஸ் பண்ணி விட்டு கிளாஸ் எழுதுறேன். கிளாஸ் கனெக்ஷன் மேனேஜர் அப்படின்னு கனெக்ஷன் மேனேஜர். ஸோ இப்போ இந்த கனெக்ஷன் மேனேஜருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட் மூலியமா இது உள்ள இருக்க மெத்தட்ஸ்லாம் நான் ஆக்சஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ நான் கனெக்ஷன்ஸுக்கலாங்கிறதுக்காக ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு இனிட் எழுதுறேன். இனிட் செல். ஸோ இதுல செல்ஃப் டாட் கனெக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டிக்ஷனரி. ஸோ இதுக்குள்ள எப்படி இருக்கும்னா, இப்போ முகேஷ்னு ஒரு யூசர் இருக்காங்கன்னா வச்சுக்கோங்க. முகேஷ் அவங்க வந்து வெப்சாக்கெட்ல அவங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ யாருன்னா ஒரு கார்த்திக்னு இருக்காங்கன்னா வச்சுக்கோங்களேன். கார்த்திக் அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி இந்த டீடைல்ஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த டிக்ஷனரிக்குள்ள தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எப்பெல்லாம் நியூ கிளைண்ட் வந்து இதை கால் பண்றாங்களோ, அதாவது நான் இதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு என் சிஸ்டம்ல சொல்றாங்களோ அப்பெல்லாம் நான் அதை அலோவ் பண்ண போறேன். ஸோ நான் இங்க எந்த ஆத்தென்டிகேஷனோ லாகின் மெக்கானிசமோ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது இல்லை. இது ஒரு சிம்பிள் சேட் அப்ளிகேஷன் தான். ஸோ நான் இங்கே எப்பெல்லாம் யூசர் வந்து என்ன கால் பண்றாங்களோ அப்பெல்லாம் நான் வந்து இங்க கனெக்ஷன் மேக் பண்ண போறேன். ஸோ அந்த கனெக்ஷன் எனக்கு எப்படி இருக்கணும்னா அசிங்க்ரோனஸா இருக்கணும். ஸோ அசிங்க்னு போட்டு டெஃப் கனெக்ட் அப்படின்னே மெத்தடோட நேம் கொடுக்குறேன். ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா செல்ஃப், இதுல நான் வந்து யூசர் நேம் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு யூசர் நேம் தான் மெயின். யூசர் நேம் வச்சு தான் நான் எல்லாருக்கையும் மெசேஜ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ யூசர் நேம் எனக்கு எப்படி இருக்கும்? ஸ்ட்ரிங்கா இருக்குமா? ஸோ ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் வெப்சாக்கெட். இதுல தான் கனெக்ஷன் நமக்கு வரும். சாக்கெட் கோலன் அது எங்கிருந்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வெப்சாக்கெட் இம்போர்ட் பண்ணிருக்கோம்ல. வெப்சாக்கெட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கனெக்ஷன் எப்படி ப்ரோ நான் அக்செப்ட் பண்றது? எனக்கு கனெக்ஷன் வரும், அது எப்படி ப்ரோ அக்செப்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா சிம்பிள். அக்செப்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு கீவேர்டை போட்டு அக்செப்ட் பண்ணிடலாம். ஸோ await websocket டாட் அக்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கனெக்ஷன் வந்து அக்செப்ட் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா
நம்ம அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த யூசரோட கனெக்ஷனை நம்ம வந்து இங்க ஸ்டோர் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக ஒன்று எழுதுறேன். யூசர் நேமோட அதை ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? செல்ஃப் டாட் கனெக்ஷன்ஸ்ல எனக்கு ஸ்டோர் ஆகணும். இங்க எப்படி ஸ்டோர் ஆகணும்? யூசர் நேம் அப்படின்னு ஒரு கீழே ஸ்டோர் ஆகணும். ஸோ யூசர் நேம் ஈக்குவல் டு வெப் சாக்கெட். சாக்கெட் ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்ப வந்து கனெக்ஷனுக்கான கோட் எழுதியாச்சு. நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கனெக்ட் ஆயிருக்காங்களா இல்லையாங்கிறத மத்த யூசர்ஸுக்கு தெரியும்ல. ஸோ அதுக்காக ஒரு லைன் எழுதுறேன். அந்த லைன் மூலியமா யாரு புதுசா கனெக்ட் ஆயிருக்காங்கிறது எல்லாருக்கும் ப்ராட்காஸ்ட்ல தெரியும். ஸோ அவைட் செல்ஃப் டாட் ப்ராட்காஸ்ட். ஓகேவா? ஸோ இதுல யாரு கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ இதுல நான் வந்து ஒரு எமோஜி ஆட் பண்ணிக்கிறேன். யூசர் நேம் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ யூசர் நேம்ல இவங்க தான் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றேன். ஜாயின் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கனெக்ஷனுக்கான கோடு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஸ்கனெக்டுக்கான மெத்தட் எழுத போறோம். ஓகேவா? டெஃப் டிஸ்கனெக்ட். இது வந்து அசிங்க்ரோனஸா இருக்க தேவையில்ல. ஸோ டெஃப் டிஸ்கனெக்ட் எழுதிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள எப்போதும் போல செல்ஃப் கமா யூசர் நேம் தான் டிஸ்கனெக்ட். யூசர் நேம் தான் இந்த யூசர் தான் டிஸ்கனெக்ட் ஆக போறாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ யூசர் நேம் இதுவுமே எனக்கு ஸ்ட்ரிங்கா தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் எடுத்தனே என்ன பண்றேன் அப்படின்னா, அவங்க டிஸ்கனெக்ட் ஆனோடனே இந்த செல்ஃப் கனெக்ஷன்ஸ் நம்ம டிக்ஷனரி ஸ்டோர் பண்றோம் தெரியுமா? அந்த டிக்ஷனரியில இருந்து அந்த பர்டிகுலர் யூசரை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இங்க செல்ஃப் கனெக்ஷன் அப்படின்னு எனக்கு அதாவது கனெக்ஷன்ஸ்னு ஒரு டிக்ஷனரி இருக்கும். அந்த டிக்ஷனரிக்குள்ள இருந்து அந்த யூசரை தூக்கிடு அப்படின்னு சொல்றேன். யூசர் நேம் ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பிரைவேட் மெசேஜஸ்லாம் அனுப்பும் தெரியுமா? ஒரு ஸ்பெசிபிக் யூசருக்கு நான் பிரைவேட் மெசேஜ் அனுப்பணும்ல. ஸோ அந்த ஸ்பெசிபிக் யூசருக்கு பிரைவேட் மெசேஜ் அனுப்புறதுக்காக நான் வந்து சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன். ஓகேவா? ஸோ நம்ம ப்ராட்காஸ்டும் அனுப்ப போறோம், குரூப் சாட்டும் அனுப்ப போறோம், ஸ்பெசிபிக் யூசருக்கும் அனுப்ப போறோம். ஸோ அதுக்கான மெத்தட் தான் இது. ஓகேவா? ஸோ டெஃப் இது வந்து அசிங்க்ரோனஸ்ல நம்ம எழுதிக்கலாம். டெஃப் சென்ட். ஓகேவா? ஸோ சென்ட். ஸோ இதுக்குள்ள செல் யூசர் நேம் வந்து எனக்கு இங்க தேவை, யூசர் நேம் தேவை. ஸோ அது வந்து எனக்கு ஸ்ட்ரிங்கா இருக்க போகுது. அதோட சேர்த்து எனக்கு என்ன மெசேஜ் போக போகுதுங்கிறது தெரியணும். ஸோ அதுவுமே எனக்கு ஸ்ட்ரிங்கா தான் இருக்க போகுது. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் இந்த மெசேஜ் பிரைவேட்டா நான் அனுப்புறேன் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்னோட கனெக்ஷன்ஸ்ல அவங்க இருக்காங்களான்னு பார்க்கணுமா? ஸோ இஃப் யூசர் நேம் வந்து இன் செல்ஃப் டாட் கனெக்ஷன்ஸ் கனெக்ஷன்ஸ்குள்ள இருக்காங்களான்னு பாக்குறேன். இருந்தாங்கன்னா உங்களுக்கு நான் மெசேஜ் அனுப்பணுமா? ஸோ அது எப்படி அனுப்புனேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்லி டெக்ஸ்ட் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் யூசர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ அவை செல்ஃப் டாட் கனெக்ஷன்ஸ் அந்த யூசர் நேம் இருக்காங்கல்ல, யூசர் நேம் டாட் சென்ட் அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இதுல மெசேஜ் வந்து நான் பாஸ் பண்றேன். மெசேஜ். ஓகேவா? ஸோ இப்ப ஒரு சிங்கிள் யூசருக்கு சென்ட் மெசேஜ் நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுத போறோம்னா, குரூப்ல ப்ராட்காஸ்ட் மெசேஜ் போகும்ல. ஸோ அந்த ப்ராட்காஸ்ட் வந்து நெக்ஸ்ட் நம்ம எழுத போறோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ராட்காஸ்ட் எப்படி போகும்? அது ஒருத்தருக்கு மட்டும் போகாம யாரெல்லாம் என்னோட சிஸ்டமோட கனெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் போகுமா? ஸோ அசிங்க்ரோனஸ் டெஃப் ப்ராட்காஸ்ட் அதுல செல்ஃப் சேம் அதே மாதிரி தென் மெசேஜ். இதுக்கு வந்து எனக்கு யூசர் நேம்லாம் தேவையில்ல, டைரக்டா நான் அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? மொத்தமா தானே எனக்கு மெசேஜ் போகுது. ஸோ அதனால இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த கனெக்ஷனை விட்டு போறாங்களோ ஸோ அவங்களோட மெசேஜுக்கெல்லாம் இது பண்றதுக்காக ஸோ டெட் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்றேன். ஓகேவா? எல்லா கனெக்ஷனுக்கும் எனக்கு இந்த மெசேஜ் போகணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஃபார் லூப் எழுதுறேன். இந்த ஃபார் லூப் தான் அனுப்புறேன். ஸோ ஃபார் யூசர் நேம் கமா WSனா வெப் சாக்கெட் இன் நம்ம இதை வச்சுக்கிற நேம் தான். ஸோ செல்ஃப் டாட் கனெக்ஷன்ஸ் இதுக்குள்ள இருக்க எல்லா ஐட்டம்ஸும் ஐட்டம்ஸ். ஓகேவா? ஸோ நான் இது வந்து ட்ரை பிளாக்ல எழுதுறேன். ட்ரை
await நம்ம சென்ட் மெசேஜ் எழுதியிருக்கோமா, சென்ட் டெக்ஸ்ட். ஸோ அதே தான் சேம். await ws டாட் சென்ட் அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள மெசேஜ் பாஸ் பண்றேன். எக்ஸப்ட் என்ன எனக்கு என்ன ஆகும், எரர் வந்தா கேட்ச் பண்ணுமா. ஸோ எக்ஸப்ட் டெட்ல இந்த யூசர் நேம் வந்து கேப்சர் பண்ணிடுறேன். ஸோ டெட்ல அவங்க இல்ல அப்படி, அதனாலதான் உங்களுக்கு மெசேஜ் போகல. ஸோ டெட் டாட் அப்பெண்டா யூசர் நேம். ஓகேவா? ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா டெட்ல எனக்கு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே எனக்கு ரிமூவ் பண்ணிடணுமா என்னோட கனெக்ஷன்ல இருந்து. அதாவது யாரெல்லாம் இந்த கனெக்ஷன்ல இல்லையோ அவங்க எல்லாம் டெட்ல இருப்பாங்க, அவங்களோட யூசர் நேம்லாம். அந்த யூசர் நேம் எல்லாத்தையுமே என்னோட சிஸ்டம்ல இருந்து நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சிருக்கோம் டெட்ல. ஸோ இதை அப்படியே ரீட் பண்றேன். ஃபார் யூசர் நேம் இன் டெட், டெட்ல இருக்க யூசர் நேம்ஸை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுரு அப்படிங்கிறேன். ஸோ டிஸ்கனெக்ட்டுக்கு நம்ம ஒரு மெத்தட் எழுதிருக்கோமா, செல்ஃப் டாட் டிஸ்கனெக்ட். ஸோ அதுக்குள்ள நான் யூசர் நேம் மட்டும் பாஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ இது என்ன பண்ணும், யூசர் நேம் எடுத்துட்டு அந்த இதை மட்டும் இந்த கனெக்ஷன்ஸ்ல இருந்து மொத்தமா தூக்கி விட்டுருமா. ஸோ அதுக்காக இது. இப்போ நம்ம கிளாஸ் எல்லாமே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா, இதுக்குள்ள இந்த ப்ராட்காஸ்ட் சென்ட் எல்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் ஆக்சஸ் பண்றதுக்காக ஃபாஸ்ட் ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸ் எழுத போறோம். ஸோ அந்த ஃபாஸ்ட் ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸ் மூலமா தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுமா. ஸோ ஆப்ஜெக்ட் எதுக்காக நான் கிரியேட் பண்ணோம், இந்த கனெக்ஷன் மேனேஜருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆப்புக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு ஃபாஸ்ட் ஏபிஐக்கு. ஸோ இந்த கனெக்ஷன் மேனேஜருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ மேனேஜர் ஈக்குவல் டு கனெக்ஷன் மேனேஜ். ஸோ இதுக்குள்ளதான் நான் ஆக்சஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்ன எண்ட் பாயிண்ட் எழுதுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட கனெக்ஷனை மேக் பண்றதுக்காக, அதாவது யூசர் வந்து ஃபர்ஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்றதுக்காக ஒரு எண்ட் பாயிண்ட் எழுத போறேன். இது என்ன ப்ரோ எழுதணும்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க நார்மலா ஒரு ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணும்போது என்ன எழுதுவோம், நம்ம இங்க கெட் எழுதுவோம், போஸ்ட் எழுதுவோம், அப்டேட் எழுதுவோம், டெலீட் எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி எழுதுவோமா. இங்க நான் என்ன எழுத போறேன் அப்படின்னா, வெப் சாக்கெட் அப்படின்னு எழுத போறேன். நம்ம வெப் சாக்கெட் தான் இங்க பண்றோம். ஸோ வெப் சாக்கெட் தான் எழுதிட்டு என்னோட ஏபிஐல ஃபர்ஸ்ட் /ws கொடுத்துக்கிறேன். ஸோ அதோட சேர்த்து அதுக்கப்புறமா என்ன யூசர் நேமோ அந்த யூசர் நேமோ கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ யூசர் நேம். ஸோ இது வந்து எனக்கு ஒரு அசிங்க்ரோனஸ் மெத்தடுக்குள்ள எழுத போறேன். சிங்க்ரோனஸ் டெஃப் மெத்தடோட நேம் நம்ம என்ன கொடுக்கலாம், WS என்ட்ரின்னு கொடுக்கலாமா. ஸோ இதுதான் என்னோட மொத்த என்ட்ரி. ஸோ இதுக்குள்ள எனக்கு வெப் சாக்கெட் வரப்போகுது. அது வந்து வெப் சாக்கெட், அதுக்கப்புறமா எனக்கு யூசர் நேம் வரப்போகுது. ஓகேவா? ஸோ யூசர் நேம்லாம் இங்கே தான் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இந்த கனெக்ஷன் வந்து நான் அக்செப்ட் பண்ணணுமா. ஸோ அக்செப்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன பண்ணணும், ஆல்ரெடி நமக்கு கனெக்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதி வச்சாச்சா. அந்த மெத்தடுக்கு இந்த யூசர் நேமையும் வெப் சாக்கெட் ஆப்ஜெக்டையும் பாஸ் பண்ணா போதுமா. ஸோ அதுக்கு கோலன் வச்சுட்டு அவை மேனேஜர்ல கனெக்ட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த கனெக்ட்ங்கிற மெத்தடுக்கு இந்த யூசர் நேமையும் அதோட சேர்த்து இந்த வெப் சாக்கெட்டையும் பாஸ் பண்ண அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இதை பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கனெக்ஷன் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு இது வெப் சாக்கெட்டோட மெயின் திங் என்னது, நான் ஒரு தடவையும் ரிக்வஸ்ட் சென்ட் பண்ண போறதில்ல. ஒரு தடவை நான் கனெக்ட் ஆயிட்டாலே நான் க்ளோஸ் ஆகிற வரையும் அப்படியே இருக்கணுமா. ஸோ அது எப்படி இருக்கும் நமக்கு, அதாவது ஒரு கண்டிஷனல் மாதிரி வருமா. ஸோ நான் என்ன எழுதுறேன்னா, ட்ரைல ஒரு வைல் லூப் எழுதுறேன். ஸோ இந்த வைல் லூப்ல தான் கனெக்ஷன் ட்ரூ ஆயிருக்க வரையும் எனக்கு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, கிளைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ற வரையும் வெயிட் பண்ணும். ஸோ அதை நம்ம சென்ட் பண்ற மெசேஜ் எப்படி ரிசீவ் பண்றது, ஸோ எப்படி சென்ட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கோ அதே மாதிரியே வெப் சாக்கெட்ல ரிசீவ் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ டேட்டா ஈக்குவல் டு டேட்டால தான் எனக்கு மெசேஜ் எல்லாம் நான் ஸ்டோர் பண்ண போறேன். அவை வெப் சாக்கெட் டாட் ரிசீவ் அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு மெத்தட். எதுக்காகனா ரிசீவ் பண்றதுக்காக. இஃப் கண்டிஷன்ஸ் எழுதுறேன். எதுக்காக ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் பிரைவேட் மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், நம்ம வாட்ஸ்அப்ல என்ன பண்ணுவோம், அந்த ஸ்பெசிபிக் கான்டாக்ட போய் ஸோ அதுக்குள்ள அனுப்புவோமா. ஸோ நான் இங்க அந்த மாதிரிலாம் எந்த யூஐயுமே நம்மளோட ஸ்கிரீன்ல கிரியேட் பண்ணல. ஒரே ஒரு ஸ்கிரீன் மட்டும்தான். ஸோ இப்ப பாருங்களேன். ஸோ இது ஒரு யூஏ, இது ஒரு யூஏ, ரெண்டு பேருக்குமே இது எனக்கு இப்படிதான் இருக்க போகுது, என்னோட ஃப்ரெண்டுக்கு இப்படிதான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நான் இதுக்குள்ளே தான் யூசர் நேம் கனெக்ட் பண்ணிட்டு மெசேஜ் அனுப்பி இதுல பேச போறேன். ஸோ அப்போ எனக்கு இது எப்படி வரணும் அப்படின்னா,
நான் செப்பரேட்டா அந்த பர்சனோட கான்டாக்ட் டீடைல் இங்க ஆட் பண்ணியோ ஸோ அதை அப்படி கிளிக் பண்ணியோ நான் யூஸ் பண்ண போறது இல்ல. நான் என்ன பண்றேன், எவ்ரி ஒனுக்கு வேணா நம்ம அப்படி வச்சுக்கலாம். பட் ஆனா அந்த ஸ்பெசிபிக் பர்சனுக்கு அனுப்புறதுக்கு நம்ம அப்படி வைக்க முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இஃப் கண்டிஷன் எழுதுறேன். இஃப் கண்டிஷன்ல மெசேஜ் எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ அதை வச்சு எனக்கு பிரைவேட் மெசேஜா இல்ல நார்மல் மெசேஜா நான் சொல்ல போறேன். ஓகேவா? ஸோ டேட்டா டாட் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்லாஷ் ஆல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஸ்லாஷ் ஆல் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் என்ன வருதோ வரட்டும். ஸோ வந்துச்சு அப்படின்னா அது வந்து எனக்கு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் மாதிரி போ அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? அவை மேனேஜர் டாட் ப்ராட்காஸ்ட்னு எனக்கு ஒரு இது இருக்குல்ல, உள்ள எழுதிருக்கேன்ல. ஸோ ப்ராட்காஸ்ட் மெசேஜ். ஸோ இதுக்குள்ள என்ன யூசர் நேமோ அந்த யூசர் நேமோட சேர்த்து தான் வரணும். ஏன்னா இப்போ குரூப்ல நீங்க மெசேஜ் போட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த யாரு போடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும், என்ன மெசேஜ்னு தெரியுமா? ஸோ எஃப் அப்படின்னு போட்டு ஸோ இதுக்குள்ள நான் போட போறேன். இதுக்குள்ள ஃபர்ஸ்ட் யூசர் நேம் வரணுமா? யூசர் நேம், அதுக்கப்புறமா ஒரு கோலன் வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ஸோ என்ன டேட்டாவோ அந்த டேட்டா நெக்ஸ்ட். ஸோ டேட்டா இதுல மெசேஜ். ஓகேவா? அந்த ஆல் அந்த ஸ்பேஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க எல்லாமே எனக்கு வரும். ஓகேவா? ஸோ இப்போ ப்ராட்காஸ்டுக்கான நம்ம இது எழுதியாச்சு. எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பிரைவேட் மெசேஜ் எனக்கு வரணுமா? ஸோ பிரைவேட் மெசேஜ்க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேம் இதே மாதிரி தான். எனக்கு ஒரு பர்டிகுலர் யூசருக்கு மட்டும் மெசேஜ் அனுப்பணும் வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கான மெத்தடையும் நான் எழுத போறேன். அதாவது என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் நான் மெசேஜ் அனுப்பணும், அது குரூப் யாருக்கும் தெரியக்கூடாது. ஸோ அதுக்கு இதே தான் எல்எஃப் அப்படின்னு போட்டு இங்க ஸ்டார்ட்ஸுக்கு பதிலா பிரைவேட் மெசேஜ் அப்படிங்கிறதுல பிஎம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஸ்லாஷ் பிஎம் அப்படின்னு போட்டு ஒரு மெசேஜ் அவங்க அனுப்புனாங்க அப்படின்னா எந்த யூசருக்கு அனுப்புறாங்களோ பர்டிகுலரா அந்த யூசருக்கு மட்டும் அது தெரியணும். ஓகேவா? அதுல அண்டர் ஸ்கோர் கமா ஓ யாருக்கு மெசேஜ் ஈக்குவல் டு டேட்டா டாட் ஸ்பிளிட். ஓகேவா? ஸோ ஸ்பேஸ் கமா. ஸோ இது அது அந்த பர்டிகுலர் யூசருக்கு மட்டும் போகணுமா? ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா வெயிட் மேனேஜர் டாட் சென்ட். ஸோ யாருக்கு போகணும்? அந்த பர்டிகுலர் யூசரா? ஸோ அந்த பர்டிகுலர் யூசர் யாரு? டூவா? ஸோ அந்த டூ தான் அந்த யூசர் நேமா? ஸோ இங்கே போகணும். ஸோ நான் இது சீக்ரெட் மெசேஜ் அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் எப்படி தனியா சொல்லணுமா? எனக்கு சேம் சாட் விண்டோ தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த பர்டிகுலர் யூசருக்கு மட்டும் தான் விசிபிள் ஆக போகுது. ஸோ அந்த சாட் விண்டோவை காட்டுறதுக்காக இதுக்கு ஒரு எமோஜி நான் போடுறேன். லாக் அண்ட் கீ மாதிரி போடலாமா? ஸோ லாக் இது வந்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும் போக போகுது அப்படிங்கிறதுனால. ஓகேவா? ஸோ ஸோ இதுல எந்த யூசர் நேமோ அந்த யூசர் நேம் கோலன் என்ன மெசேஜ் நம்ம இங்க மேல எழுதியிருக்கோம்ல. ஸோ அது டேட்டால இருந்து ஸ்பிளிட் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் எழுதியிருக்கோம். ஸோ என்ன மெசேஜோ அது மெசேஜ். ஓகேவா? ஸோ மெசேஜும் நமக்கு எப்படி வரும்னா இப்படி வரும். ஓகேவா? நமக்கு இங்கதான் அது முடியும். சாரி, அவ்வளோ. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம பர்டிகுலர் யூசருக்கு மட்டும் பிரைவேட் மெசேஜ் அனுப்புறதுக்கு எழுதியாச்சு. இப்போ எனக்கு இது இல்லாம நான் ஒரு தடவையும் ஆள்னு போயிட்டு டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்கு எதுவுமே டைப் பண்ணாம அனுப்புனா என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா ப்ராட்காஸ்ட்ல போகணுமா? ஸோ அதுக்காக சேம் அதே லாஜிக்கு திருப்பி எழுதுறேன். எல்ஸ் பிளாக் எழுதுறேன். ஸோ எல்ஸ்ல அவை மேனேஜர் டாட் ப்ராட்காஸ்ட் இதுக்குள்ள எந்த பர்டிகுலர் யூசர் அனுப்புறாங்கிறத மட்டும் தெரிஞ்சா போதும். அதாவது நம்ம இங்க எழுதுறோம்ல சேம் அதே தான். ஸோ யூசர் நேம் அதோட சேர்த்து எனக்கு என்ன டேட்டா வருது அது மட்டும் தெரிஞ்சா போதும். எனக்கு வேற எந்த டீட்டெயிலும் தேவையில்லை. ஆள்னு போட்டு அனுப்புனா அப்படி வரணும். நார்மலா எனக்கு எதுவுமே டைப் பண்ணாம அப்படியே அனுப்பிட்டாங்கன்னா மொத்தமா வந்துடணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன எழுதுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து நம்ம இங்க ட்ரை பிளாக் எழுதிருக்கோம்ல. ஸோ அதை கேட்ச் பண்றதுக்காக ஒரு எக்ஸப்ட் பிளாக் எழுதுறேன். எக்ஸப்ட் வெப்சாக்கெட் கனெக்ஷன், வெப்சாக்கெட் டிஸ்கனெக்ட். ஸோ அதுக்கு மேனேஜர்
டாட் டிஸ்கனெக்ட்னு ஒரு மெத்தட் எழுதிருக்கோமா? ஸோ டிஸ்கனெக்ட் எந்த யூசர் நேமோ யூசர் நேம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா நான் எல்லா யூசர்ட்டையும் அதை சொல்லணும்ல, இவங்க இந்த மெசேஜ் விட்டு போயிட்டாங்க அப்படிங்கறத சொல்லணும்ல. ஸோ அந்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் வெயிட் சாரி வெயிட் இதுக்கப்புறமா மேனேஜர் டாட் ப்ராட்காஸ்ட்ல போயிட்டு சொல்லி விட்டுறேன், இவங்க இந்த மெசேஜ் விட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு. ஸோ அது சொல்றதுக்காக இதுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணலாமா? டிஸ்கனெக்ட் டிஸ்கனெக்டுக்கு ரெட்டு ஆட் பண்ணிடலாம். ஸோ நார்மலா இருக்க ரவுண்டா இருக்க ரெட்டு. ஓகேவா? ஸோ அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்காக. ஸோ இதுக்குள்ள யூசர் நேம் இருக்கும் போது இவங்க தான் போயிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதை நான் லெஃப்ட் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பேக் எண்ட் கம்ப்ளீட்டா எழுதியாச்சு. ஸோ இங்க நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம்? ஒரு கிளாஸ் எழுதியிருக்கோம். ஸோ அந்த கிளாஸ்க்குள்ள நம்ம கனெக்ஷனுக்கான மெத்தட் எழுதியிருக்கோம், டிஸ்கனெக்டுக்கான மெத்தட் எழுதியிருக்கோம், மெசேஜ் சென்ட் பண்றதுக்கான மெத்தட் எழுதியிருக்கோம், ப்ராட்காஸ்டுக்கான ஒரு மெசேஜ் எழுதியிருக்கோம். தென் ஒரு ஃபாஸ்ட் ஏபி என் பாயிண்ட் கிரியேட் பண்ணிருக்கோம் வெப் சாக்கெட்ல. ஸோ அந்த என் பாயிண்ட்ல WS அப்படின்னு என் பாயிண்ட் இருக்கு. ஸோ அந்த என் பாயிண்ட்டுக்குள்ள நம்ம கனெக்ஷன்ஸ் மேக் பண்றோம். ஸ்லாஷ் ஆல்னு போட்டு மெசேஜ் சென்ட் பண்ணாங்கன்னா அது ப்ராட்காஸ்ட் ஆக போகுது. ஸ்லாஷ் பிஎம்னு போட்டு சென்ட் பண்ணாங்கன்னா இது ஒரு பர்டிகுலர் யூசருக்கான போகுது. இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ டெர்மினல் விகான் மெயின் ஆப். ஸோ எனக்கு ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எந்த யூஐ? நம்மளோட சேம் அதே யூஐ தான். நான் 3 யூசர் இருக்க மாதிரி அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்பதான் நம்மளால ஈஸியா மெசேஜ் பார்க்க முடியும். ஸோ இதை நான் என்னென்ன நேம்லாம் வச்சுக்கலாம்னா சிஎஸ்சி நம்மளோட சேனல் நம்ம சேனல் நேமே ஃபுல்லா எடுத்துக்கலாம். கோடு. ஓகேவா? ஸோ கோடு கிளிக் பண்றேன். கோடு ஜாயிண்ட் அப்படின்னு வந்துருச்சா? நெக்ஸ்ட் இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன்னா சால்வ் அப்படிங்கிறத அவரு ஒரு 2வது பர்சன். ஸோ சால்வ். ஸோ சால்வும் ஜாயின் வந்துருச்சா? நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட். இதையும் ஜாயின் வந்துருச்சா? இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் பர்சன் தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணாரா? சோ அவருக்கு சால்வ் ஜாயின் பண்ணிட்டாருன்னு தெரியும், எக்ஸிக்யூட்டும் ஜாயின் பண்ணிட்டாருன்னு தெரியும். இப்ப செகண்ட் பர்சனுக்கு எக்ஸிக்யூட் ஜாயின் பண்ணிட்டாருன்னு தெரியும், தேர்ட் பர்சனுக்கு யாரும் தெரியாது, ஏன்னா இவரு தான் இப்ப புதுசா லேட்டஸ்டா ஜாயின் பண்றாரு. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா கோட்ல இருந்து ஒரு மெசேஜ் போடுறேன். என்ன மெசேஜ்னா ஹாய் கைஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுறேன். இப்போ கோடுங்கிறவரு, அதாவது ஐயோ சாரி நம்ம பிராக்கெட் குள்ள டேட்டா போடலையா? சரி பாருங்க, இத பிராக்கெட் உள்ள போட்டுக்கணும். ஸோ அப்பதான் நமக்கு டேட்டா வரும், இல்லைன்னா டேட்டாங்கிற வேர்ட் மட்டும் தான் வரும். ஸோ இதை நான் ரீஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? ஸோ சேம் அதே மாதிரியே கோடு சால்வ் எக்ஸிக்யூட். ஓகே, ஸோ இப்போ இப்போ எனக்கு ஹாய் கைஸ்ங்கிற மெசேஜ் வந்துருச்சா? ஸோ அது யார் போட்டிருக்கா? கோட் போட்டிருக்கா. ஸோ கோட் மெசேஜ் போட்டிருக்காருங்கிறது எல்லாருக்கும் இங்க தெரியுது பாத்தீங்களா? ஸோ இது எல்லாருக்கும் ஹாய் கைஸ் அப்படிங்கிற மெசேஜ் போயிருக்கு. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் இதுல இருந்து மட்டும் தான் போட முடியுமா? இல்ல. ஸோ ஹலோ கோட் அப்படின்னு எக்ஸிக்யூட் ஒரு மெசேஜ் போடுறாரு. ஸோ அப்படி போடும்போது ஸோ அது யாரு மெசேஜ் போட்டா அதோட யூசர் நேம் என்ன மெசேஜ் அவங்க போட்டிருக்காங்க, ஸோ அதுவுமே நமக்கு இங்க வந்துடும். ஓகேவா? ஸோ அது எல்லாருக்கும் வந்துடும். ஓகே ப்ரோ, இது ப்ராட்காஸ்ட் மெசேஜ் ப்ரோ. நெக்ஸ்ட் எனக்கு ஒரு பர்டிகுலர் யூசருக்கு நம்ம அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிருந்தீங்கல்ல, ஸோ அது எப்படி ப்ரோ போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்லாஷ் போட்டு பிஎம் அப்படின்னு போட்டு யாருக்கு நம்ம அனுப்பணும்? இப்ப கோடு இருக்காரு, சால்வ் இருக்காரு, எக்ஸிக்யூட் இருக்காரு, 3 பேர் இருக்காங்களா? நம்ம சால்வு கணக்கு அனுப்பாம டைரக்டா எக்ஸிக்யூட்டுக்கு அனுப்பலாம். ஸோ எக்ஸிக்யூட் என்ன மெசேஜ்னா திஸ் இஸ் சீக்ரெட் மெசேஜ் 1 2 3 4 அப்படின்னு போறேன். ஸோ என்டர் கொடுக்குறேன். ஸோ இது மெசேஜ் இங்க நம்ம என்டர் கொடுத்தாச்சா? என்டர் கொடுத்தோன்னே இங்க பாத்தீங்களா வேற எங்கேயாவது இது நம்ம ப்ராட்காஸ்ட் காமனா, ஸோ எல்லாரும் போடுற மெசேஜ் இங்க வந்துருச்சு. ஆனா நான் ஸ்லாஷ் பிஎம் அப்படிங்கிற போட்ட மெசேஜ் மட்டும்
இந்த சால்வுக்கு தெரியாம டைரக்டா எக்ஸிக்யூட்டுக்கு போயிருச்சு. சோ எக்ஸிக்யூட்டுக்கு அது எப்படி போயிருக்கு? யூசர் நேம் கோடு வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அது என்ன மெசேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் சீக்ரெட் அப்படிங்கிற மெசேஜ். ஓகே, சோ இது நமக்கு ரிப்ளை பண்ணலாமா இப்போ? சோ அது எப்படி ரிப்ளை பண்றது? சேம் அதே மாதிரியே பிஎம் கோடுக்கு என்ன சொல்றேன்னா, ஓகே காட் இட். ஓகேவா? சோ நான் இதை என்டர் கொடுக்குறேன். சோ ஓகே காட் இட் நான் என்டர் கொடுத்தோன்னே எனக்கு அது சால்வுக்கு அது தெரியாது, எக்ஸிக்யூட்டுக்கு ஓகே. சோ நம்ம வந்து அதாவது கோடுக்கு வந்து தெரிஞ்சிடும். எக்ஸிக்யூட்டுங்கிறவரு நமக்கு ஓகே காட்டிட்டுங்கிற மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இது எதுக்காக அனுப்பியிருக்காரு? நம்ம வந்து சீக்ரெட் அனுப்பியிருக்கோம். சோ அதனால இது எனக்கு அனுப்பியிருக்காரு. ஓகேவா? சோ இப்படிதான் சீக்ரெட் அதாவது பிரைவேட் கம்யூனிகேஷன் வந்து இந்த வெப் சாக்கெட்ல ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம ஆல்னு ஒரு மெத்தட் எழுதணும்ல. சோ சேம் ஆலும் அதே மாதிரி தான். ஆல் அப்படின்னு போட்டு அகெயின் அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கோட் போட்டிருக்காருன்னா இது நார்மலா எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா? சோ இப்படிதான் நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐ மூலியமா ஒரு என் பாயிண்ட் கிரியேட் பண்ணி அதுல ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அப்புறம் பிரைவேட் மெசேஜ் எல்லாமே சென்ட் பண்ண முடியும். சோ அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கேளுங்க. ஓகேவா? சோ பாய்.